நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இந்த கல்லறை நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல இன்ட்ரோடியூஸ் நாங்கள் எங்கள் தாத்தாவோட கல்லறைக்காக கல்லறை திருவிழாக்கு வந்திருக்கோம். எவ்ரி இயர் எங்களுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். நாங்கள் இப்போ அவருக்காக வேண்ட வந்திருக்கிறது எல்லாமே அவர் என் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரோ அது எல்லாத்தையுமே அவர் இப்போது என் கூடவே இருந்து பார்க்கணும், அது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவர் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டு மன்றாடி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கோம். எங்கள் மன திருப்தி முழுக்க நாங்கள் அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டோம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நாளுக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் லேடி. எனக்கு ஹஸ்பண்டும் கிடையாது. ஆனால் கல்லறை திருவிழாங்கிறதும் போது இறந்தவங்களுக்காக அவங்களுக்கு ஒரு வழிபட்டுருந்தா முன்னோர்களுக்கு. ஆனால் எனக்கு அப்படி யாரும் இல்லை. ஆனாலும் என் பிள்ளைங்கள 3 பொம்பளை பிள்ளைங்க என் பிள்ளைங்கள படித்து ஆளாக்கிக்கிறாங்க அவங்க. அப்போ அவங்க நமக்கு சொந்தம் தானே. நமக்கு யாரும் இவ்வளோ பிள்ளைங்களை இந்த அளவுக்கு ஆட்டிக்கிறாங்க, வளர்த்து வச்சுக்கிறாங்க, பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அவங்க நன்றி கண்ணா தான் நான் வருஷம் வருவேங்க. வருஷம் நான் கல்லறை திருவிழாக்கு நான் வந்துடுவேன். நான் அனாதிங்கிற ஃபீல்டே எனக்கு இல்லை. எமிலி அப்பா, அவங்க பேர் வந்து எமிலி அப்பா. அவங்க தான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. அவங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் அவங்க தான் கட்டுவாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து அங்கேயே தங்கி அவங்க பார்த்துக்கிறாங்க, எல்லா செலவும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அது இல்லாமல் நமக்கு உடம்பு சரியினாலும் எனக்கு உடம்பு சரியினாலும் பிள்ளைங்க அவங்க பார்த்துக்குவாங்க. வீடு ஆல்ட்ரேஷன் மாதிரி கட்டுறதுக்கும் இப்போ கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு அப்பா அம்மா செய்யறதுக்கு மேலே அவங்க செஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு அப்பா அம்மாவே இன்னைக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லை விஷயத்துல. ஆனால் அவங்க யாரும் புரியுதா, ஏழைங்களுக்குன்னு அவங்க வந்து நம்ம ஆர்ஃபனேஜுங்கிற பேரில் நமக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க போய் செய்கிற எனக்கு புருஷனும் கிடையாது. ஆனால் அவங்களால தான் இன்னைக்கு அவங்க ஒரு ஹெல்ப்னால நம்ம தலைமை நிற்கிறோம். 3 பொம்பளை பிள்ளைங்களும் ஆளாச்சுங்க. அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். நமக்கு முன்னோர்களையும் கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அவங்க கடவுளாக எனக்கு கொடுத்தவங்கிற எமிலி எல்லாருமே அவங்க எமிலியா போனவங்களாம் நிறைய பேர் வாழ்ந்துக்கிறாங்க. நான் மட்டும் கிடையாது, நிறைய ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேலேயே அவங்க ஆளாக்கிக்கிறாங்க. இன்னைக்கு அப்பா அம்மா செய்யாத வேலையெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.